இயேசு கிறிஸ்துவுக்கு உடைய இருதயத்தில் இடம் கொடுங்கள் பிரியமானவர்களே. உடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். உடைய மனபாரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து இறக்கி வைப்பார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். நீதிமானை தள்ளாட ஓட்டார் என்று வேத வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. பைபிள் வசனம் சொல்லுகிறது. உங்கள் பாரங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொடுங்க. வேற எங்கேயும் இறக்கி வைக்க முடியாதுங்க. இன்னைக்கு சமுதாயம் எப்படி இருக்கு தெரியுமா? ஒருத்த மேல இன்னொருத்த ஏறி மிதிச்சு முன்னேறுகிறத தான் பாக்குறான். உனக்கு முன்னாடி ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா அவங்கள மிதிச்சு மேல போறான். இன்னைக்கு சமுதாயத்துல பாக்குறீங்க, ரேஷன் கடையில கியூ நிக்கும் போது உங்களையும் தாண்டி முன்னாடி போய் கவுண்டர்ல போய் பில்லு பே பண்ணி அரிசி வாங்கிட்டு போவான். உங்களுக்கு வேதனையா இருக்கும். உங்களை மிதிச்சுட்டு போறவங்க தான் அதிகமா இந்த சமுதாயத்துல நீங்க பார்க்கிறீங்க பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க மனிதர் அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார் பிரியமானவர்களே. கல்வாரி சிலுவையில நம்மையே ஜீவன பலியாக உங்களுக்காக கொடுத்தார் பிரியமானவர்களே. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு மோட்ச வாழ்வு உண்டு. இன்னைக்கு ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன தெரியுமா நடக்குது? உங்களை மிதிச்சு 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 தரமட்டமா ஆக்கி ஒண்ணு இல்லாம படுற இந்த சமுதாயத்துல உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துகிறவர் இயேசு கிறிஸ்து. உங்களை உயர்த்துகிறவர் இயேசு கிறிஸ்து. இப்பதான் ஒரு வாலிபனை சந்திச்சு, ஐயா நான் மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் பண்ணிருக்கையா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உயர்ந்த ஒரு பட்டம், ME என்று சொல்லுவார்கள். உயர்ந்த பட்டத்தை நான் படிச்சிருக்கிறேன், ஆனா ஒரு வேலையும் வீட்டுல கடன் பிரச்சனையோடு வாழுகிறேன் என்று அழுவாத குறையா எங்களிடத்துல வந்து சொன்ன ஒரு வாலிபனை நாங்க பார்த்தோம் பிரியமானவர்களே. பிரியமானவர்களே, மனுஷனால சாதிக்க முடியும் என்று நினைத்து சாதிக்க இந்த பூமியில ஆளுகை செய்தவர்கள் எங்க காணாம போயிட்டாங்க. என்னால சாதிக்க முடியும், என்னால இதை பண்ண முடியும், என்னால அதை பண்ண முடியும் என்று சாதிக்க நினைத்தவர்கள் எல்லாம் ஒன்ன இல்லாம போயிட்டாங்க. அலெக்சாண்டர் என்ற மாவீரன் ஒருத்தர் இருந்தார். உலகத்துல உலகம் முழுவதும் நான் ஆளுகை செய்யணும், உலகம் முழுவதும் நான் பிடிக்கணும், உலகத்துக்கே நான் ராஜாவாகணும்னு சொல்லி அவன் நினைச்சான். அவனுடைய ராஜ்யம் விரிவாக்கப்பட்டது. ஆனால் ஒரு நாளிலே அவனை சவப்பட்டியில வைத்து இரு கரங்களை விரித்தவனாய், இந்த பக்கம் ஒரு கை அந்த பக்கம் ஒரு கை விரித்தவனாய் அவனை சவப்பட்டியில வைத்து கொண்டு போனார்கள். அவன் அப்படிதான் வைக்கணும்னு சொன்னான் சாகிறதுக்கு முன்னாடி. ஏன் தெரியுமா?